கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ பொய் சொல்கிறது என சொல்பவர்கள் விவாதம் செய்ய தயாரா என கேள்வி எழுப்பினார். 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் சென்றிருப்பது எனவும், ஆனால் இன்றுதான் சில நபர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துள்ளோம் எனவும் கூறினார். கச்சத்தீவு ஒப்பந்தமே இந்திரா காந்தி, ஒரு அமைச்சர் மற்றும் கருணாநிதி ஆகியோருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் என கூறிய அண்ணாமலை, கச்சத்தீவை நாம் கொடுத்த போதும் இந்திய மீனவர்கள் அதனை பயன்படுத்தலாம் என ஒப்பந்தம் இருந்தது. அப்போதும் இந்திய எல்லை என்பது கச்சத்தீவு வரை இருந்தது. அதையும் ஆர்டிகல் 6 வைத்து எடுத்துவிட்டனர் என சாடினார். சீமானுக்கு சின்னமும் இல்லை, ஓட்டும் இல்லை என்பதால் அண்ணாமலை மீது உட்கார்ந்து விட்டார் என கூறினார். இளைஞர்கள் மகளிர் யார் பக்கம் வருகிறார்கள் என தெரியும். சீமான் அண்ணனை பொறுத்தவரை இப்படித்தான் பேசுவார்கள், யாரும் கண்டுகொள்ளாதீர்கள் எனவும் கூறினார். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த பொய்கை மாட்டுச்சந்தையில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் திறந்த வழியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நான் தான் மாப்பிள்ளை, நான் தான் உங்கள் தொகுதிக்கு வேலைக்காரன், உங்கள் அன்பின் அடிமை, என்னை தேர்ந்தெடுங்கள். இந்த நாய்க்கு ஓட்டு போட்டால் நன்றாக குறைப்பேன், இந்த கழுதைக்கு ஓட்டு போட்டால் சாப்பிடுவேன், இந்த மாற்றுக்கு ஓட்டு போட்டால் நன்றாக பால் கொடுப்பேன். கதிர் ஆனந்த் அமெரிக்காவில் படித்துவிட்டு வந்து இங்கு ஓட்டு கேட்கிறார். 5 வருடம் எம்பியாக இருந்தார். அப்போது ஒன்றும் புடுங்கவில்லை அல்லவா? அப்பா சொத்தை சாப்பிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே பார், நான் தான் வருவேன் என்று கேப்டன் பிரபாகரன் படத்தின் வீரபத்ரன் கதாபாத்திரம் போல நடித்து வாக்கு சேகரித்தார். அரியலூரில் 2வது நாளாக பிரச்சாரத்தை தொடங்கினார் தொல் திருமாவளவன். அப்போது அவர் பேசியதாவது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கமான தேர்தல் அல்ல. சங் பரிவார் அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான போர். அதிமுக அணிவேறு, பாஜக அணிவேறு என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். இவர்கள் ஒன்றாக இருந்தபோதே வெற்றி பெற முடியவில்லை. பிரிந்து நின்று வெற்றி பெற முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். அதிமுகவும் பாஜகவும் அரசியல் நாடகம் ஆடுகின்றனர். மக்கள் விரோத சட்டங்களான வேளாண் மசோதா, குடியுரிமை திருத்த சட்டங்கள் மற்றும் இடஒதுக்கீடுகள் அமலாக முக்கிய காரணம் அதிமுக, பாமக கட்சிகள். இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் தான் என்று பேசியவர் நரேந்திர மோடி. இன்றைய பாஜக சிறுபான்மையினருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி. அவருடன் இணைந்துள்ளனர் பாமக. நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவினர் பாஜகவை விமர்சிக்க மாட்டார்கள், திமுகவினர் தான் விமர்சனம் செய்வார்கள். தேர்தலில் கூட பாஜகவை விமர்சிக்காதவர்கள் அதிமுக என்பதை மக்கள் உணர வேண்டும் என கூறினார். நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திண்டுக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளர் கைலை ராஜனை ஆதரித்து திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசியதாவது, திமுக அதிமுக பெரிய கட்சி என்கிறார்கள், நாட்டையே ஆண்டுவிட்டோம் என்கிறார்கள் பாரதிய ஜனதா. ஆனால் தனித்து நிற்க பயப்படுவது ஏன்? நீங்கள் செய்த ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கலாமே. 10 ஆண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் செய்த ஆட்சியின் சாதனை, காங்கிரஸ் அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் செய்த ஆட்சியின் சாதனை, ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறோம் என்று கச்சைத்தீவை தாரை வார்த்த காங்கிரசுடன் கூட்டு இல்லை, ஒட்டும் இல்லை என்று சொல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆண்மை இருக்கிறதா? மதுரை முத்து போன்று ப்ராப்பர்ட்டி காமெடி செய்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கூறினார். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்தனர். இயக்குநர் அமீர் கைதான ஜாபர் சாதிக்கின் நண்பர் என்பதும் இருவரும் சேர்ந்து காஃபி ஷாப் ஒன்றை இணைந்து தொடங்கியதும் தெரியவந்தது. இதனிடையே ஜாபர் சாதிக்குடன் இயக்குநர் அமீருக்கு உள்ள தொடர்பு குறித்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தலாம் என தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் விசாரணைக்கு வரும் 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும்படி அமீருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லியில் உள்ள தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குநர் அமீர் நேரில் ஆஜராகியுள்ளார். முன்னதாக ஜாபர் சௌதரிக் வழக்கு தொடர்பான விசாரணையை எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என்று இயக்குநர் அமீர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி விமான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா, எம்பி சஞ்சய் சிங், டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் என ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்கள் தற்போது கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையில் டெல்லி எம்பி சஞ்சய் சிங் தனக்கு ஜாமீன் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் அளிக்க அமலாக்கத்துறை ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து சஞ்சய் சிங்கிற்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் அளித்தது. மேலும் இந்த உத்தரவை வேறு வழக்குகளுக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.